ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், இது நீங்கள் டீம்டு காலேஜஸ் போனீங்கன்னா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பட் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறது யாருக்குமே மோஸ்ட்லி தெரிய மாட்டேது. இது எதுக்காகனா, நீங்கள் பேராமெடிக்கலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்தளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பே பண்ணி படிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை ஒரு சில டிபார்ட்மெண்ட் நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, பட் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களால் கட்டி படிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது இதை முதலே நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் ஈஸியாக செலக்ட் பண்ணி வச்சிடலாம். இன்கேஸ் திங்க் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரையும் அதே டிபார்ட்மெண்ட்டே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போது உங்களால் பே பண்ண முடியாது அப்படின்னு தெரியும் போது மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் அந்த டைமில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் பேராமெடிக்கலில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், என்னென்ன கோட்டாவில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத ரொம்பவே கிளியராக சொல்ல போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அஸ்யூஷுவலாக நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. தமிழ்நாட்டில் பேராமெடிக்கலில் நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டான்னு தனியாக வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு தனியாக வரும், எஸ்கியூ எம்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம்டு காலேஜஸ்னு சொல்லி ஒரு கேட்டகரி, மொத்தம் 3 கேட்டகரி காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து டியூஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் ஆகும். எனி பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எந்த பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கவர்மெண்ட்டில் செலக்ட் ஆனீங்க வருஷத்துக்கு 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ள தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஹாஸ்டலுக்கு பே பண்ணுற மாதிரி, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஹாஸ்டலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் ஹாஸ்டலுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸில் அந்த 5,000 10,000 மட்டும் பே பண்ணால் போதும். ஹாஸ்டலுக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரெண்டுமே ஃப்ரீயாக வந்துடும். பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு, அலைடு ஹெல்த் சயின்சஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுமே செலக்ட் ஆனாலுமே கண்டிப்பாக ஹாஸ்டலுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் காலேஜோட ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரும், அதாவது 5,000லேருந்து 10,000க்குள்ளே வரும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் சென்னையில் தான் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. உதாரணமாக நீங்கள் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு. நீங்கள் சென்னையில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலேஜோட ஃபீஸ் வந்து ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு 80,000 ரூபாயிலேருந்து 90,000 ரூபாய், இல்லை அப்ராக்சிமேட்டாக போக வர செலவு எல்லாம் சேர்த்து 1 லட்ச ரூபாய் வரையும் உங்களுக்கு ஃபீஸ் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போய் 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர்லேயே ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டிங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு 1,20,000 அந்த மாதிரி தான் ஃபீஸ் வரும். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸை கட்டி படிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளூர்லேயே நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு வீட்டிலேருந்து போயிட்டே வந்துடலாம். அந்த ஒரு கால்குலேஷனுக்காக தான் இந்த இதை நான் சொல்கிறேன். இப்போ இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பிடிஎஃப் கவர்மெண்ட்லேருந்து அலாட்மெண்ட் விட்டுருந்தாங்க, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, அதில் என்னென்ன கோர்சஸ்க்கு ஹாஸ்டல் இருக்குது, என்னென்ன கோர்சஸ்க்கு கவர்மெண்ட்டில் ஹாஸ்டல் ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு விட்டுருந்தாங்க. அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய கோர்சஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது இடத்துல செலக்ட் ஆனால் நம்மளுக்கு அங்கே ஹாஸ்டல் ஃப்ரீயாக வருமா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் கேட்டகரி வந்து பிரைவேட் காலேஜஸ். பிரைவேட் காலேஜில் நான் சொன்ன மாதிரி 2 கோட்டா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எஃப் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்கியூ மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ 2 கோட்டாஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு தனியாக, மேனேஜ்மெண்ட் தனியாக அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக பிஎஸ்சி நர்சிங் எடுத்துக்கோங்களேன். ஒரு காலேஜில் பிஎஸ்சி நர்சிங்க்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான வித்தியாசங்கள்லாம் இருக்குது. 10,000 20,000 தான் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 1 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஒரு 80,000 ரூபா வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா வரும். ஓகேங்களா? அப்போ 80,000 ரூபா இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்தனால, அதாவது கவுன்சிலிங் மூலயமா செலக்ட் ஆகி வந்தனால ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தனால 27,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்படி இருக்கும்போது 80,000 ரூபா ஃபீஸு, அதிலிருந்து இன்னொரு 27,000 ரூபாய் உங்களுக்கு கம்மியாகும். இதே நீங்கள் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லாமல் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸ் தான் சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் எதுவுமே வந்து லெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் மூலயமா போனீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸுக்குன்னு ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்குன்னு தனியாக கம்மியாகும். இன்கேஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்ஸுக்குன்னு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட்டோட அது வந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கம்மியாக தான் இருக்கும். இந்த கேட்டகரி தான் பிரைவேட்
ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜை பொறுத்தளவு இந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த காலேஜில் அவ்வளோ ஃபீஸ், அப்படி மாற்றி தான் வச்சுருப்பாங்களே தவிர அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் பொறுத்து டொனேஷன்ஸ் வாங்குவாங்க. ஸோ அது தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பேராமெடிக்கல் எடுத்து படிக்கணும் அப்படின்னா பேராமெடிக்கலில் கார்டியாக் கேரு, கார்டியாக் பர்ஃபியூஷனு, ஓடி, எட்டிஃபிஷன் இது 4த்துக்குமே கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு காலேஜோட ஃபீஸ் மட்டுமே ஒரு 1,20,000 1,40,000 வரையும் அப்ராக்சிமேட்டாக செலவாகும். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கோர்சஸ்லேருந்து நார்மலான கோர்சஸ் வரையுமே நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த சைடு போனாலும் ஒரு வருஷத்துக்கு 80,000 ஸ்டார்ட் பண்ணி 1,40,000 வரையும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வாங்குவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோர்ஸ். நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வாங்குவாங்க. 80,000 1,40,000 இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸும் ஆட் ஆகும். அது ஒரு சில காலேஜஸை பொறுத்து டொனேஷன்ஸ் வாங்குவாங்க, ஒரு சில கோர்ஸஸை பொறுத்து டொனேஷன்ஸ் வாங்குவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸோட நிலைமை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீம்டு காலேஜஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் டீம்டு காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா அப்படிங்கிற கோட்டா இருக்காது. டீம்டு காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி ஒன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, MQ மட்டும்தான். ஸோ டீம்டு காலேஜஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வாங்குறாங்களோ அதை விட அதிகமாக தான் வாங்குவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா டீம்டு காலேஜஸில் போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,20,000 1,50,000 வரையும் உங்களுக்கு ஃபீஸ் வாங்குவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோர்ஸ். நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் கண்டிப்பாக 1,00,000 மேலே தான் ஸ்டார்டிங்கே ஆரம்பிக்கும் டீம்டு காலேஜஸ் போகும்போது. அப்படி இருக்கும்போது 1,00,000 1,50,000 வரும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே டீம்டு காலேஜஸை பொறுத்து தான். எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்ச் ஆகும். டொனேஷன்ஸும் அதே மாதிரி வாங்குவாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸில் மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், டீம்டு காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட்டில் செலக்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கோர்சஸ் கிடைக்கல, அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கல, ரொம்பவே லாங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் அட்மிஷன் போடலாம். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் போட முடியும். பட் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் அலைடு ஹெல்த் சயின்சஸ் கோர்சஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட்டில் தான் போட முடியும். ஸோ அலைடு கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங் வந்து பியூர் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாக்கு தனியாக கிடையாது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது நீங்கள் அலைடு ஹெல்த் சயின்சஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போயே அட்மிஷன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. இன்கேஸ் கவர்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவர்மெண்ட்டில் வந்து எனக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கல, பட் வந்து நான் ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டுக்க விரும்புகிறேன், கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்டாண்டர்டான காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதோட பேராமெடிக்கலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறவங்க கவர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.